ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சாரா. இந்த வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துவரம் பருப்பு 1 டம்ளரு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இதெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைக்கான வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்து கோரஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி 1 கப் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டியது தான். இதை வேக வச்சு குழந்தைங்களுக்கு அப்படியே கூட எடுத்து கொடுக்கலாம். குழம்புல சேர்க்காம காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்டுக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நானும் பச்சை மிளகா போடலை. இதில் பச்சை மிளகா போட்டால் இன்னும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகா ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எல்லாத்தையுமே வச்சு ஆவி எப்போதும் போல் கீழே தண்ணி ஊற்றி நம்ம வைப்போம் இல்லையா இட்லி பாத்திரத்தில், அந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆவி இட்லி பாத்திரத்தில் வெளியே வர ஆரம்பிச்சுனாவே வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம் கொஞ்சமாக, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். இதில் தாளிப்பு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டை 1 2 தட்டி இதில் சேர்த்துக்கலாம். அது வாசமாக இருக்கும் குழம்பு. பச்சை மிளகா 4 கீரி போட்டிருக்கேன். இது வணங்கினோடனே கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு, 1 கைப்பிடி நல்லா சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணும். இதில் தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கலாம். நல்லா இது வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் இதுலேயே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயத்தில் எப்போவுமே உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு ஏற்ற புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருந்தால் போதும். குழம்பு லைட்டாக கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இதில் அரை மூடி தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காயில் எதுவும் போட்டுலாம் அரைக்க வேண்டாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சா போதும். தேங்காய் ஊற்றி நல்லா அதுவும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம். தண்ணியாக வச்சுக்கணும் கொஞ்சம் குழம்பு. ஏன்னா பருப்பு உருண்டை போட்டால் நல்லா கொஞ்சம் ஊற ஊற பார்த்திங்கன்னா குழம்பு கெட்டியாகிடும். லைட்டாக ரொம்ப எண்ணெய்க்கு வைக்கிற திக்காக வைக்கிற குழம்பு மாதிரி வைக்காமல் கொஞ்சமாக தண்ணியாக வச்சுக்கோங்க லூஸாக. அப்போ தான் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் இருக்கும். இல்லைன்னா எல்லாம் கெட்டியாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இதே மெத்தடில் நீங்கள் சூப்பராக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.